அதாவது பாத்தீங்கன்னா மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இப்போ ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் சைனாவிலையும் பாகிஸ்தான்லையும் ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க. தாவேகா திமுக அப்படின்னு இருந்த களத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ டோட்டலா மாறிக்கிட்டு இருக்கு. தாவேகா அண்ணாமலை, தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த பக்கம் அண்ணாமலை அப்படிங்கிற நிலையில மாறிக்கிட்டு இருக்கு. அதை அணைப்பதற்கே எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கூட இருப்பவர்களுக்கு நேரம் போதாது. நாம் தமிழர் இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளார முடித்து வைக்கப்பட்டு விடும். ஏற்கனவே தேர்தல் களத்தில் 50% வந்து அதில் பாதாளத்தில் விழுந்து அங்க ஏற்கனவே இருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சிதைக்கப்பட்டு விட்டது, உடைந்து சிதறி விட்டது அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் தான் இந்த நிகழ்வு இருந்தது. அதே பழைய ரத்தம், அதே குட்டையில் உரிய மட்டைகள் எல்லாம் வந்து தலைவர் பதவிகளுக்கு கொண்டு வரும்போது, அதாவது வாரியம் ரீதியான தலைவர் பதவிகளுக்கு கொண்டு வரப்படும் போது பஸ் அதே பஸ் தான், ஆனா பெயிண்டிங் மட்டும் நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொன்னா இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அண்ணாமலை தான் சிம்ம சொப்பனமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு திகழ போகிறார். அப்ப அண்ணாமலையை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக வெற்றி கழகம் தள்ளப்படுகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பு ஆடுகள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக இருந்து அங்க மறைமுகமாக காய்களை நகர்த்துவாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது தாவேகாவில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஒரு 10 எம்எல்ஏக்கள் அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தொடர்ச்சியாக அதிமுகவை சார்ந்த நபர்கள் தாவேகாவில் இணையும் போது என்ன மாதிரியான பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும்? அதே நேரத்தில் நேற்று அண்ணாமலை ஆரம்பித்த வி ஆர் த லீடர்ஸ் இயக்கம் வந்து தற்பொழுது வந்து 13 லட்சம் கிட்ட கடந்து 14 லட்சம் கிட்ட வந்து போகுது. இந்த இரு விஷயத்தையும் ஒத்து பார்க்கும்போது இளைஞர்களை குறி வச்சு தான் தற்போது நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. யாருக்கு இளைஞர்களுடைய சப்போர்ட் அதிகம் இருக்குது? அதாவது அண்ணாமலை அண்ட் வெர்சஸ் விஜய் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களம் விஜய் அவர்கள் களத்தில் வந்த பிறகு, கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழக அரசியல் களத்தில் தாவேகா திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மக்களால் பார்க்கப்பட்டது. இதில் அதிமுக வந்து பெரிய அளவில் மக்கள் லிஸ்ட்டில் எடுத்துக்கலை தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே. அதே போல் தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தாவேகா அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய விஷயத்தில் தான் வேகமாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். களத்தில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் அரியணை ஏறிய பிறகும் எதிரி யார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு நேரில் நிற்கக்கூடிய எதிரியாக திமுக தான் எதிரில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் அதிமுகவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. என்ன காரணம் அப்படின்னா அதிமுக நிர்வாகிகள், அதிமுக சார்புடையவர்கள் எல்லாருமே நம்ம பக்கம்தான் வந்துட்டாங்க, நம்ம பக்கம்தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதிமுக குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார கரைந்து போய்விடும். அதிமுக அப்படின்ற கட்சி தமிழ்நாட்டில் இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது பல பேருக்கு தெரியாத அளவுக்கு அதிமுக சென்று விடும். அதனால அதிமுகவை நாம் பொருட்படுத்த வேண்டாம், நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய எதிரி திமுக தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிற நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை எடுத்து சென்றுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய அலைன்ஸ் அப்படிங்கிற பலம், திமுகவுடைய அலைன்ஸ் அப்படிங்கிற பலத்தை திமுக மீது தாவேகா பெரிய அளவில் சேதாரத்தை உண்டு பண்ணாங்க. அதிமுகவை கரைத்தது போல திமுகவையும் வீக் பண்ணணும், பலவீனம் அடைய செய்யணும் அப்படிங்கிற நிலையில தான் அங்கிருக்கக்கூடிய கட்சிகள் தாவேகா பக்கம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அப்படிங்கிற நிலையில் வந்து இப்போ ஒரு வலுவான அலையன்ஸாக, எப்படி சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அவர்களுடைய தயவன் மூலமாக எம்பியாக தொடரப் போகிறார். அந்த நிலையில தான் அவருடைய எக்ஸ் தளத்தில் போட்ட பதிவு, சமூக நீதி முற்போக்கு கூட்டணி சார்பாக, இந்த சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம், விசிக, 2 கம்யூனிஸ்டுகள், IUML போன்ற கட்சிகள் இணைந்து இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி முற்போக்கு கூட்டணி சார்பாக நான் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு உள்ள செல்றேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கு, சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது எதை காட்டுகிறது அப்படின்னா அங்கே ஏற்கனவே இருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சிதைக்கப்பட்டு விட்டது, உடைந்து சிதறி விட்டது அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் தான் இந்த நிகழ்வு இருந்தது.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பயணித்த கட்சிகள் இப்போ தாவேகா பக்கம் இருக்காங்க. தாவேகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்யூனிஸ்டுகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் இந்த எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான எதிர்ப்பா, பெரிய அளவில் ஒரு கொந்தளித்த எதிர்ப்பா அப்படின்னா அங்கே கிடையாது. அதாவது ஈயம் பூசுவதும் பூசாமல் இருப்பதும் போல தான் அங்கே எதிர்ப்பு இருந்தது. என்ன அப்படின்னா இவங்களுக்கே தெரியாமல் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கூட்டணியை உருவாக்கி கூட்டணியுடைய பேரை போட்டு இந்த கூட்டணியில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு போட்டது, அதன் மீது கோபம் அப்படிங்கிற நிலையில தான் இவங்க கருத்துக்களை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா இப்படி தெரிவிப்பது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி வீரபாண்டி தெரிவித்தாங்க. சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த கூட்டணியில் இந்த நிமிடம் வரைக்கும் இல்லையே அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் விசிகா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலையும் வாயே திறக்கல, ஒரு மௌனமான நிலையில தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா அங்கு கூட்டணி சிதைக்கப்பட்டு விட்டது, அப்படி ஒரு கூட்டணியே கிடையாது. இங்கே ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்து ஒரு பெயரையும் புதிதாக வைத்திருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் இல்லை நான் வந்து கூட்டணி அப்படின்னு போட்டது தவறாக போட்டுட்டேன், சமூக நீதி முற்போக்கு இயக்கம் அப்படின்னு போடுவதற்கு பதிலாக நான் கூட்டணி அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் நேரடியாக சென்று சந்திக்கிறாங்க. அதாவது தமிழகத்தில் காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விவகாரங்கள், ஒரு பூசல்கள், ஒரு மோதல்கள் வெடிக்கிறது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் சிதம்பரம் அவர்கள் களத்தில் இறக்கப்படுவாங்க. கடந்த காலத்து கூட பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில தொகுதி பங்கீடு விஷயங்கள்ல மோதல் உச்சகட்டத்தை எட்டும் போது சிதம்பரம் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியாகவே சென்று சந்திச்சு பேசுறாங்க. ஸோ அந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியான சந்திப்பு கிடையாது, ஒரு தனிப்பட்ட சந்திப்பு அப்படிங்கிற நிலையில தான் தெரிவிச்சுட்டு சென்றிருந்தாங்க. அதே போல தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு தனிப்பட்ட சந்திப்பு அப்படிங்கிற நிலையில தான் சந்திச்சு பேசி இருப்பதாக சிதம்பரம் தெரிவிச்சாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிதம்பரம் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில வந்து ஆங்கர் வந்து கேட்குறாங்க, திமுக வந்து தனித்து விடப்பட்டதாக இப்போ களத்தில் பார்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்கும்போது அவசரப்பட்டு சொல்லாதீங்க, திமுக தனித்து விடப்படலை, திமுக வந்து அலைன்ஸோடு தான் அங்கே இருக்காங்க, கூட்டணியோடு தான் இருக்காங்க, தனித்து விடப்படலை அப்படிங்கிற கருத்துக்களை சிதம்பரம் முன்வைக்கிறாங்க. அப்போ கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னா எல்லா கட்சியும் நீங்கள் வெளியேறி இங்கே வந்துட்டீங்களே அப்படிங்கும் போதா இல்லை திமுக கூட மதிமுக இருக்கிறது, தேமுதிக இருக்கிறது, 2 கம்யூனிஸ்டுகள் வந்து எந்த முடிவையும் வெளிப்படையாக தெரிவிக்கல அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போது சிதம்பரம் அவர்களுடைய பார்வையில் தேமுதிக, மதிமுக 2 கட்சிகளும் மிகப்பெரிய கட்சிகள். அதாவது பார்த்தீங்கன்னா மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இப்போ ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் சைனாவிலையும் பாகிஸ்தான்லையும் ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த 2 பெரிய கட்சிகள் வந்து இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறது. அதனால திமுக தனிச்சு விடப்படலை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அடுத்து கமல், மக்கள் நீதி மையம் கமல். ஏன்னா கமலை பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கப்பூர்ல இலங்கையிலையும் ஆட்சியில் இருக்காங்க, 2 நாட்டில் வந்து ஆட்சியில் இருந்துட்டு இருக்காரு. அதனாலதான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பேசுவதற்கு கமலுக்கு நேர காலம் இல்லை, டைம் கிடையாது. அதனால வந்து அந்த நாட்டு பிரச்சனைகளை பார்க்கணும், அப்போ பிஸியில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிமுகவோட நிலைமையை பார்த்தீங்கன்னா வைகோ 24 மணி நேரம் தூங்காமல் ஆள் இல்லாத கிரவுண்டில் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவசரப்பட்டு போயிட்டு நம்ம வாங்கின தொகுதியும் எண்ணிக்கை கம்மி, அதையும் உதயசூரியன் சின்னத்தில் வாங்கி ஏன் தலையிலேயே நான் மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா ஒரு தொகுதி வாங்கியிருந்தா கூட நாம ஏதாவது ஒரு சின்னத்தில் வாங்கியிருந்தா இப்போ ஓடி போய் வந்து விஜய் காலில் விழுந்து ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பேன். எப்பவுமே வந்து கட்சி தாவலுக்கு பேர் போன என்னால இந்த முறை கட்சி தாவ முடியலையப்பா அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருந்தும் தாவ முடியல. அதுவும் கட்சி தாவல்ல வந்து ஒரு அமைச்சர் பதவி கூட கிடைச்சிருக்கும், அதையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் வந்து தூக்கமே கிடையாது, தூக்கத்தை தொலைச்சிட்டாரு. ஒன்று வந்து அவருடைய உடல்நிலை முதுமை அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் இன்னொரு விஷயம் அவருடைய தூக்கத்தை கெடுத்தது இந்த விஷயம் தான். என்ன அப்படின்னா கட்சி தாவல்ல சாதனை படித்தா நம்மளால தாவ முடியாமல் போயிருச்சு, யாரோ தாவி சென்றுட்டாங்க, போய் அமைச்சர் பதவியை வாங்கிட்டாங்க, நாம நீண்ட நெடிய காலம் இருந்து நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இனி எதிர்காலத்தில் எந்த சின்னத்திலையும் நாங்கள் போட்டிட மாட்டோம், தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு அழுத்த திருத்தமாக தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ள வரலாம், ஆப்போசிட்ல திமுக கூட்டணி சிதைக்கப்பட்டு விட்டது, கூட்டணியில் யாருமே இல்லை, இங்கே வந்து ஒரு கூட்டணி வலுவான ஒரு கூட்டணி இருந்துகிட்டு இருக்கு, கூட்டணிக்கான பெயர் அப்படிங்கிற நிலையில தமிழக வெற்றி கழகம் சென்றுகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான சூழ்நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தை, ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கக்கூடிய நிலையில யார் களத்தில் இருக்காங்க அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 6 மாத காலம் தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் டைம் கொடுப்போம், அதன் பிறகுதான் விமர்சனங்களை முன்வைப்போம் அப்படின்னாங்க. 6 நிமிடத்துக்குள்ளாரவே விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பிலிருந்து தமிழக வெற்றி கழகம் கொடுத்து வைக்கக்கூடிய விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விமர்சனங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் மக்கள் மத்தியில் வந்து ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்னா திமுக தொண்டர்கள் மத்தியில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தலை. என்ன காரணம் அப்படின்னா எந்த விதமான ஒரு பதிலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா
புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் புதிதாக வந்த நபர்கள் தான் அமைச்சர்களாக இருக்காங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதங்கள் கூட ஆகல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு இயந்திரம், ஒரு அரசு வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வந்தாலும் அந்த ஆட்சி மாற்றத்தை வந்து எப்படி சிறம்பட செயல்படுத்தணும் அப்படின்னா, ஒரு அரசு மாறினாலும் அரசு இயந்திரம் வந்து அதே இயந்திரம் தான் தொடர்ச்சியாக இருக்கும். அரசு இயந்திரம்னா அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகள் யார் இருக்காங்க? நீண்ட நெடிய காலமாக திமுக அதிமுக ஆட்சியில் இருந்ததால 2 கட்சி சார்புடையவர்கள் தான் அங்கே இருக்காங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் இப்போ அரசியல் ரீதியாக மாற்றம் செய்யப்பட்டு அங்கே ஆட்சியில் உட்கார்ந்தாலும் இதையும் சுத்தப்படுத்த வேண்டிய, சரி செய்ய வேண்டிய, சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்னதான் சட்டங்கள் போட்டாலும் திட்டங்கள் போட்டாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு ஆடுகள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக இருந்து அங்கே மறைமுகமாக காய்களை நகர்த்துவாங்க. இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா மின்சார வாரியம், மின்சாரத்துறையில் வந்து பல ஹார்ட் டிஸ்கள் திருடு போனது. இப்போ ஹார்ட் டிஸ்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பணிகளில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ திமுக எடுக்கக்கூடிய விஷயங்கள், தாவேக்காவை அடிப்பதற்கு எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் திமுகவுக்கு கை கொடுக்கல. இப்போ தாவேக்காவை விமர்சிப்பதற்கு யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கிறது அப்படின்னு எடுக்கும்போது தான் திமுக விமர்சிச்சா மக்கள் மத்தியில் செல்ஃப் எடுக்காது. அதிமுக வந்து விமர்சிப்பதற்கு அவருக்கு நேரமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா சொந்த கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூகம்பம் வெடித்து சிதறி ஃபுல்லாக நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை அணைப்பதற்கே எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கூட இருப்பவர்களுக்கு நேரம் போதாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தாவேக்காவுக்கு எதிராக யார் இருக்க போறாங்க, எந்த தலைவர் இருக்க போறாங்க, எந்த கட்சி இருக்க போறாங்க அப்படின்னு கேள்விகள் உருவாகும் போதா அண்ணாமலை அவர்கள் இப்போ ஆரம்பித்திருக்கக்கூடிய இயக்கம், அது வி ஆர் த லீடர்ஸ் அப்படிங்கக்கூடிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பார்வையை செலுத்தி இருக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 12 மணிக்கு இந்த அறிவிப்பை அண்ணாமலை முன்வைக்கிறாங்க. அதுக்கான லிங்க் கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 24 மணி நேரத்துக்குள்ளாரவே 14 லட்சம் பேர் அங்கே மெம்பராக ஆட் ஆயிருக்காங்க. இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா தேர்தலில் 2026 தேர்தலில் 4 முனை போட்டி தான் தேர்தல் காலத்தில் நடைபெற்றது. ஒன்று வந்து திமுக கூட்டணி, இன்னொன்று வந்து தாவேகா, இன்னொன்று அதிமுக கூட்டணி, 4வது நிலையில் நாம் தமிழர். இந்த 4 கட்சிகள் 4 முனை போட்டி தான் ஒரு வலுவான போட்டியாக நடைபெற்றது. இந்த 4 முனை போட்டியில் நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் சுமார் 17 லட்சம் வாக்குகளை பெற்றாங்க. 17,40,000 வாக்குகள்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாக்குகளை பெற்றாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த லிங்கை கொடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளார 14 லட்சம் மெம்பர்ஸ் ஆட் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளார இந்த 17.5 லட்சம் அப்படிங்கிற நிலையை தாண்டி செல்லும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பெற்ற வாக்குகளை விட இங்கே மெம்பர் வந்து அண்ணாமலைக்கு அதிகமாக கிடைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நாம் தமிழர் இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளார முடித்து வைக்கப்பட்டுவிடும். ஏற்கனவே தேர்தல் காலத்தில் 50% வந்து அதில் பாதாளத்தில் விழுந்துட்டாங்க. 8% 4 அப்படிங்கிற நிலையில் வந்துட்டாங்க. அந்த 4ம் வந்து அண்ணாமலை வந்து அந்த 4ஐயும் 0 அப்படிங்கிற பர்சன்டேஜுக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு சூழல் காலத்தில் இருக்கு. ஏன் எதுக்கு இதை தெரிவிக்கிறேன் அப்படின்னா கள நிலவரம் எப்படி மாறிக்கிட்டே இருக்கு. தாவேக்கா திமுக அப்படின்னு இருந்த களத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ டோட்டலா மாறிக்கிட்டு இருக்கு. தாவேக்கா அண்ணாமலை, தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த பக்கம் அண்ணாமலை அப்படிங்கிற நிலையில மாறிக்கிட்டு இருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிக்க போறாங்க, ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு எதிராக களமாடினாலும் விஜயும் புதுசாக தான் களத்துக்கு வந்திருக்காங்க. எந்த ஊழல் புகார்களும் கிடையாது, எந்த முறைகேடுகளும் கிடையாது, அமைச்சரவையிலையும் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் கிடையாது. இப்படி இருக்கும்போது அண்ணாமலையுடைய அரசியல் விஜய்க்கு எதிராக எடுபடுமா தமிழக அரசியல் களத்தில் அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கும் போதுதான் இன்னைக்கு நடந்த சம்பவம் நாம கவனிக்கப்பட வேண்டிய சம்பவம். தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவில் இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள் 7 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வந்து இணைகிறாங்க. அதாவது கடம்பூர் ராஜு, உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், ஆனந்தன், இப்படி பல பேர் வந்து இன்னைக்கு இணைகிறாங்க. இணையக்கூடிய நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, இது போன்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே பேசுகிறாங்க. இதில் பேசப்பட்ட விஷயம்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும்போது தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. தாவேக்கா தான் அதிமுக அப்படிங்கிற நிலையில் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் முன்னிலைப்படுத்தி தான் கட்சி ஆரம்பித்தாங்க. ஜெயலலிதா போன்ற ஒரு அரசாங்கத்தை விஜய் அவர்கள் இங்கே கொடுப்பாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது கட்டுக்கோப்பான ஒரு அரசாங்கத்தை விஜய் அவர்கள் கொடுப்பாங்க. அதனால தான் இந்த 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கு காரணமே அதிமுக ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் எங்களுக்கு போட்ட ஓட்டுக்கள்லாம். அதனால நீங்க வந்து முழுவதுமாக வந்து எங்ககிட்ட வாங்க, உங்களுக்கு உரிய அதிகாரங்கள் பதவிகள் தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்கப்படும்.
தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மாநில அளவிலான நிர்வாகிகள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து எங்கள் தலைவர் வந்து உங்களுடைய சீனியாரிட்டிக்கு, உங்களுடைய சின்சியாரிட்டிக்கு, கட்சி தாவி வந்த விஷயத்துக்கு அடிப்படையில் வந்து உங்களுக்கு முக்கியமான பதவிகள் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மக்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தமிழக வெற்றி கழகத்தை அரியணையில் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறது. நீண்ட நெடிய காலமாக திமுக, அதிமுக அப்படின்ற திராவிட கட்சிகளிடம் சிக்கி சின்ன பின்னம் ஆனதன் விளைவுதான் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் எதிரொலித்தது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் விஜய் அவர்களுடைய வருகை பெருமளவில் இந்த மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லா கட்சி சார்புடையவர்களும் சாதி, மதம், மொழி, இனம் பாகுபாடின்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்ட போட்டாங்க. 108 தொகுதியில் தாவேகா வெற்றி பெற்றது. ஆனால் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று தான். அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைங்க, பஸ்ஸு அதே பஸ் தான், ஆனால் பெயிண்டிங் மட்டும் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா, எம்எல்ஏக்கள் இணைவதை கூட நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஒரு ஆட்சியில பங்கு பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு வரும்போது துறை வாரியாக நடந்த அத்தனை முறைகேடுகளுக்கும், இப்போ 50 ஆண்டு காலமாக நடந்த முறைகேடுகள், அவர்கள் அமைச்சராக இருக்க இந்த காலகட்டத்தில் அந்த துறையில் நடந்த முறைகேடுகள், இந்த முறைகேடுகளுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா அந்த துறை வாரியான அமைச்சர் தான் பொறுப்பு. அப்போ அந்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து இங்கே இணைகிறாங்க, அவங்களுக்கு முக்கியமான பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கும் போது அப்போ அதிமுகவுக்கும் தாவேகாவும் ஆட்சி ரீதியாக என்ன பாகுபாடு இருக்கு? இப்போ புரட்சி தலைவி போல ஒரு கட்டுக்கோப்பான ஆட்சியை விஜய் அவர்கள் கொடுப்பார் அப்படின்னா, புரட்சி தலைவி வந்து கட்டுக்கோப்பான ஆட்சியை கொடுத்தாலும் சிறை சென்று சிறையில் இருந்து வந்தவர் தான். இறக்கும் தருவாயில் கூட குற்ற வழக்குகளின் அடிப்படையில் தான் இறந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அமைச்சர்கள், பெருவாரியான அமைச்சர்கள், அதிமுகவில் இருந்தவர்கள், முன்னாள் அமைச்சர்களை பொறுத்தவரை ஊழல் கரை படிந்தவர்கள் தான். இன்னைக்கு வந்தவங்க எத்தனை பேர் என்னென்ன வழக்குகள் இருக்காங்க அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். இப்படியான சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு இப்போ ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் போன்றவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு தெரிவித்த கருத்துக்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்படி பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படிங்கிறது போல தான் இன்னைக்கு நீங்கள் பேசுகிற விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை பார்க்கும்போது தான் மக்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்போ மாற்றம் ஏற்பட்டு இளைஞர்கள் வந்து தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. அப்போ இளைஞர்கள் தீர்மானிக்கக்கூடிய வகையில் பிலோ 35 அப்படிங்கிற லெவலில் ஓட்டுகள் அதிக அளவில் விழுந்ததுனால தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ நீங்கள் அதே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ள பதவிகளில் கொண்டு வரும்போது அப்போ ஓட்டு போட்ட இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி உருவாகும். கேள்வி உருவாகும் போது அந்த கேள்விக்கான பதிலாக ஆப்போசிட்டை நிற்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள் தான் நிற்பாங்க. அண்ணாமலை அவர்களை தான் பார்ப்பாங்க. அதனால தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இயக்கம் வந்து பயிற்சி கொடுக்கும், திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து பயிற்சியின் அடிப்படையில் தான் அங்கே வந்து பதவிகள் நியமிக்கப்படும், பதவிகளில் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அழுத்த திருத்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்காக கொடுக்க போறாரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக கொடுக்க போறாங்க, இன்னார் சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக கொடுக்க போறாங்க, இல்ல படித்த புதுமுகங்களுக்கு கொடுக்க போறாங்க, இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு கொடுக்க போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா களத்துல பதவிகளுக்கு, கட்சி சார்புடைய பதவிகளுக்கே புதுமுகங்கள் உள்ள கொண்டு வர போறாங்க, புது ரத்தம் பாய்ச்சப்பட போகுது. இந்த அடிப்படையில் அண்ணாமலை அங்க நகர்வுகளை எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதே பழைய ரத்தம், அதே குட்டையில் உரிய மட்டைகள் எல்லாம் வந்து தலைவர் பதவிகளுக்கு கொண்டு வரும்போது, அதாவது வாரியம் ரீதியான தலைவர் பதவிகளுக்கு கொண்டு வரப்படும் போது இங்கே தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும், தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது, பாகுபாடு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி பிரதான கேள்வியாக வரும். அப்போ பிரதான கேள்வியாக வரும்போது களம் வந்து அண்ணாமலை விஜய் அப்படிங்கிற லெவலில் களம் வந்து மிகப்பெரிய அளவில் மாறும். அதனால தான் நான் கடந்த வீடியோவோட தெரிவிச்சிருந்தேன், அண்ணாமலை அவர்கள் இப்போது இயக்கம் ஆரம்பிப்பது அதை குறுகிய காலத்துக்குள்ளார கட்சியாக மாற்றக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவுக்கு அழிவு, தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய சவால். அண்ணாமலை தான் சிம்ம சொப்பனமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு திகழப் போகிறார். அப்போ அண்ணாமலையை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக வெற்றி கழகம் தள்ளப்படுகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 12 மணிக்கு அண்ணாமலை அவர்கள் அந்த இயக்கம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்த நிமிடத்திலிருந்து தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் அதை வந்து உன்னிப்பாக கவனித்து 1க்கு 10 முறை யோசித்து காய்களை நகர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படும் அப்படிங்கும் போதுதான்
தமிழக வெற்றி கழகம் எந்த திசையை நோக்கி தன்னுடைய பயணத்தை எடுத்திருக்கிறது, செல்லக்கூடிய திசை தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னோக்கி எடுத்து செல்லுமா அல்லது திராவிட கழகங்களைப் போல, அதாவது தமிழகத்தை ஆண்ட 2 கழகங்களைப் போல பின்னோக்கி தள்ளி விடுமா அப்படின்னா பிரதான கேள்விகள் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல தெளிவாகவே தெரிய வரும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு நன்றி. நன்றி.